உங்களுடன் உங்கள் தோழியம்மு. இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரவா வாழைப்பழ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிற பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நெய் போட்டு அதில் வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கோம். முந்திரியும் வேர்க்கடலையும் வறுத்துக்குவோம். லேசாக வறுத்தாலே போதும். ஏற்கனவே வறுத்து தான் இருக்குது பாருங்க. அது கூட வந்து வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கிலோ ரவா, 3 வாழைப்பழம் பெருசாக போட்டிருக்கேன். வாழைப்பழம் வந்து பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன பழமாக இருக்கும் பார்த்தீங்களா, பூவம்பழம்னு சொல்லுவாங்க, அது வேறு இருந்தால் 3 பழம் போட்டுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, இந்த அளவு போதும். இப்போ இந்த நெய்யிலே வந்துட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். போட்டுட்டு அதில் வந்து ரவை வறுத்துறணும். கம்மியாகவே வச்சுக்கோங்க, ரவை வந்து கருவிடக்கூடாது. சில பேருக்கு வாழைப்பழம் வந்து சாப்பிட்டா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையில் வச்சு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னாக்க அது வந்து சத்து நல்லது. வதங்கிட்டு இந்த டைமில் வந்து தனியாக எடுத்து கொட்டிக்குவோம். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள், இட்லி சட்டி வச்சு அதில் தண்ணி பொத்திக்குவோம். தண்ணி சூடேறட்டும். 2 பழம் எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ ரவா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பழமாக இருந்தால் 3 பழம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை. இது பாருங்கள், நாட்டு சர்க்கரை. அது வந்து சுத்தமான தண்ணியில் வந்து கரைச்சி ஊற்றணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்ம செய்ய போகிறது கொழுக்கட்டை. ஏற்கனவே வந்து வாழைப்பழம் போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சுத்தமானது நான் இதோட சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய்யிலே பொரித்த நல்லா நெய்யில் வந்துட்டு பாருங்கள், முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் வந்து வறுத்து எடுத்துருக்கேன். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நான் 1/4 கிலோவுக்கு இவ்வளோ சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா பொடிச்சிட்டு ஏலக்காய் இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு வாழை இலையில் வைக்கிற போது காமிக்கிறேன். பாருங்க, நல்லா தண்ணி சூடேறிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு தட்டு வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டையை தட்டி அது மேலே வைக்க வேண்டியதுதான். நல்லா நெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்.
ஒரு அரை மணி நேரம் வெந்த போதும், வெந்த பின்பு காய்ஞ்சிடும் பாருங்க. பாருங்க சூப்பராக வந்துட்டு